வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல கிரைம் பேட்ரோல்ல இருக்க ஒரு பர்டிகுலர் எபிசோடோட கதையை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கதை தமிழ்ல இல்லைன்னு நினைக்கிறேன், ஹிந்தியில மட்டும்தான் இருக்கு. மேற்கொண்டு கண்டினியூ பண்ணி பாருங்க. இன்ஸ்பெக்டருங்கெல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு கேஸை விசாரிக்கிறாங்க. அந்த கேஸ்ல கடைசி வரைக்கும் குற்றவாளி யாருன்றதை இவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஆனா 20 வருஷம் கழிச்சு ஒரு க்ளூ கிடைக்குது. அது மூலியமா கேஸை சால்வ் பண்றாங்க. 20 வருஷம் கழிச்சு என்ன க்ளூ கிடைச்சது, எப்படி சால்வ் பண்ணாங்கன்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குல்ல, அதை சொல்றது தான் இந்த கதையா இருக்கும். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். எபிசோடு ஸ்டார்டிங் சீனே சம்பந்தமே இல்லாம 2-3 சீனை நமக்கு சேர்த்து காட்டுறாங்க. நட்டாஷான்ற பொண்ணு ஒரு ரூம்ல இருக்கா, யாரு கூடயோ ஒன்னாலாம் இருக்கா. அந்த நபர் யாரு என்னன்றது கிளியரா நமக்கு தெரியல. அப்படியே கட் பண்ணி ஒரு பெரிய வீட்டை நமக்கு காட்டுறாங்க. அந்த வீட்டுக்குள்ள கன்னோட ஒரு நபர் நுழையிறாரு. நுழைஞ்ச நபர் இருக்கார்ல, வீட்டுல இருக்க எல்லாரையும் ஷூட் பண்ணி காலி பண்ணிட்டு இருக்காரு. வீட்டுல எல்லாருமே ஒவ்வொரு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவர் ஷூட் பண்ணி சாவடிச்சிட்டு இருக்காரு. மொத்தம் 5 பேரை வீட்டுல சாவடிக்கிறாரு போல. அப்படியே கட் பண்ணி டிவி ஷோ எல்லாம் ரன் பண்ணிட்டு இருக்க ஒரு லேடியை நமக்கு காட்டுறாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கிரைமை பத்தி தான் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன கிரைம், என்ன நடந்தது அப்படின்றதுலாம் நமக்கு கிளியரா தெரியல. இது எல்லாமே வேற வேற இடத்துல வர சீனு. சும்மா ஸ்டார்டிங் ஒரு இன்ட்ரெஸ்ட கிரியேட் பண்றதுக்காக தான் நமக்கு காட்டுறாங்க. இப்பதான் கதையை ஸ்டார்டிங்ல இருந்து நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. 37 வயசுல குணால்னு ஒரு நபரை காட்டுறாங்க. இவர் இருக்கார்ல, கோயில் வாசல கிளீன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த விஷயத்த 2 லேடிஸ் கவனிக்கிறாங்க. ஒரு லேடிக்கு இவர் யாரு என்னன்னு தெரியல, ஆனா இன்னொரு லேடிக்கு தெரியுது. தெரியாத லேடிக்கு இந்த லேடி சொல்றாங்க, இவர் ஒரு கம்பெனில வைஸ் பிரசிடென்ட்டா வேலை பார்க்கறாரு. கடவுள் பக்தி ரொம்ப அதிகம், அதனால தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காருன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த காலத்துலயும் ஆட்கள் இப்படி இருக்காங்களான்ற மாதிரி இன்னொரு லேடி ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. இப்ப அவர் வேலை பார்க்கறத பார்த்துக்கிட்டே கிளம்புறாங்க. இவரோட பையனை காட்டுறாங்க. பேரு சம்ரத் அப்படின்றது. கிரிக்கெட் டீம்ல ரொம்ப நல்லா விளையாடுறான். கோச் இருக்கார்ல, பக்கத்துல வந்து இவனை பயங்கரமா பாராட்டுறாரு. கண்டிப்பா நீ டீம்ல இருக்க, நீ தான் கேப்டன் சொல்லிட்டாரு. இதை கேட்கிற இந்த சம்ரத்துக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இந்த கோச்சோட பேச்சே கொஞ்சம் கூட சரியில்லை. அப்புறமா ரூம்ல வந்து என்ன பாருன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதே மாதிரி இந்த பையனை தொட்டு தொட்டு பேசுறாரு. அதாவது இந்த பையன் மேல தப்பான எண்ணம் இருக்குன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இது எல்லாத்தையும் ரோகன் வேற ஒரு பையன் தள்ளி உட்காந்து கவனிச்சிட்டு இருக்கான். அவனுக்கு இந்த சம்ரத் மேல ஏதோ ஒரு கோவம் இருக்கு போல, முறைச்ச மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கான். இப்ப சம்ரத் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணலான்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப ரோகன் இருக்காங்க, அவனை ஃபாலோ பண்ணுன்ற மாதிரி பின்னாடி ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். இப்ப குணாலோட பொண்ணை காட்டுறாங்க. இவங்களோட பேரு தீப்தி அப்படின்றது. தீப்திக்கு நட்டாஷான ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா. 2 பேருமே காலேஜ் தான் படிச்சுட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு விஷயமா சண்டை போயிட்டு இருக்கு. யோகேஷ்ன்ற ஒரு பேரும் அடிப்படுது. என்ன விஷயம்ன்றது டீட்டெயிலா தெரியல. இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கும்போது கரெக்டா ப்ரொஃபசர் வந்துடுறாரு. என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்ற மாதிரி இவங்க 2 பேருமே சண்டை போடுறதை நிறுத்திடுறாங்க. இப்ப சம்ரத்தை நமக்கு காட்டுறாங்க. ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணலான்ற மாதிரி வரான். அப்ப ரோகன் இருக்கான்ல, சட்டுன்னு இவனை லாக் பண்ணிடுறான். என்ன விட்டுட்டு ஒன்ன டீம்ல சேர்த்துக்கிட்டாங்க. இந்த விஷயத்தை என்னால ஏத்துக்கவே முடியல, உன்னை விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல அடிக்க ஆரம்பிக்கிறான் போல. இப்ப ரோஷினின்னு ஒருத்தங்களை காட்டுறாங்க. மாமியார் கால் பண்ண சொன்னதுனால இவங்களும் குணாலுக்கு கால் பண்றாங்க. இவங்க தான் குணாலோட ஒய்ஃபா இருப்பாங்க. என்னங்க இன்னும் வீட்டுக்கு வராம இருக்கீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. பூஜைக்காக கோயிலுக்கு வந்தேன், பூஜைலாம் முடிஞ்சிருச்சு, சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடுறேன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இப்ப இவர் இருக்கார்ல, ஒரு குளத்துக்கிட்ட காரை நிறுத்திடுறாரு. அந்த இடத்துல சோகமா நிக்கிறாரு. இவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்றது கிளியரா நமக்கு தெரியல. குணாலோட பொண்ணு பேரு தீப்தின்னு சொன்னல, அந்த பொண்ணோட போட்டோலாம் ஒரு நபர் எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. இவர் யாரு என்னன்னு கிளியரா நமக்கு காட்டல. இந்த தீப்தி இருக்கால, இன்னைக்கு ஒரு ஆடிஷன் இருக்கு, நான் கிளம்பணும்ன்ற மாதிரி சொல்றா. என்ன பேசிட்டு இருக்க, உன்னோட அப்பா வர டைம், உன் அப்பா ஏற்கனவே கோவப்பட்டார்ல, நீ போக தேவையில்லைன்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. ப்ளீஸ்மா எனக்கு பர்மிஷன் தாங்கன்ற மாதிரி பொண்ணு கேட்கிறா. சரி அப்பா வரதுக்குள்ள கிளம்புன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இந்த பொண்ணுமே சந்தோஷமா கிளம்பலாம்னு நினைக்கிறா. அதுக்குள்ள கரெக்டா அப்பா வந்துடுறாரு. ஓஹோ, நீ தான் இந்த வேலையெல்லாம் பண்ண வச்சிட்டு இருக்கியான்ற மாதிரி ஒய்ஃப் மேல கோவப்படுறாரு. நீ அங்கெல்லாம் போக கூடாது, வீட்டுல தான் இருக்கணும்ன்ற மாதிரி பொண்ணு கிட்ட சத்தம் போடுறாரு. ஏன்ப்பா இப்படி பண்றீங்க, எனக்கு அதுல தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்ற மாதிரி சொல்றா. அதான் போக கூடாதுன்னு சொல்றேன்ல, வீட்டுல தான் இருக்கணும்னு சொல்றாரு. இதனால பொண்ணு கோச்சுக்கிட்டு பக்கத்து ரூமுக்கு போயிடுறா. இவருமே ஒய்ஃபை போட்டு பயங்கரமா திட்டுறாரு. நீ தான் இதுக்கெல்லாம் பர்மிஷன் தரியா, தொலைச்சிருவேன் அப்படின்ற மாதிரிலாம் திட்டிட்டு இருக்காரு. இப்போ ஒய்ஃப் மத்த வேலையை பார்க்கறதுக்காக போறாங்க. அந்த சமயம் தான் சம்ரத் வராரு. சம்ரத் உடம்பு முழுக்க காயத்தோட வராரு. என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த வீட்டு வாசல்ல நடக்கிறத காட்டுறாங்க. ஒரு மர்ம நபர் இந்த வீட்டையே கண்காணிச்சிட்டு இருக்காரு. அவரோட பாக்கெட்ல கன் இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. கன்னை ஒரு வாட்டி தொட்டு பார்த்துட்டு இவரும் வீட்டுக்குள்ள நுழையிறாரு. அப்படியே இந்த சீனை கட் பண்ணி 1 மாசம் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இன்ஸ்பெக்டருக்கு தகவல் கிடைச்சதுனால ஒரு வீட்டு முன்னாடி வராரு. குணாலோட வீட்டு முன்னாடி தான் வந்திருக்காரு. ஆக்சுவலா தீப்திக்கு ஒரு ப்ரொஃபசர் இருந்தார்ல, அவங்க காலேஜுக்கே வரல, நேரடியா வீட்டுக்கு வந்திருப்பாரு. பார்த்தா வீட்லயும் இல்லன்னு தெரிய வந்தது சார், வீட்டுக்குள்ள இருந்து கெட்ட நாத்தம் வருது, செக் பண்ணுங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவங்களுமே வாசல பாக்குறாங்க. நியூஸ் பேப்பர் ரொம்ப நாள் எடுக்காத மாதிரி இருக்கு. இவங்களுமே கதை உடைச்சிட்டு உள்ள வந்துடுறாங்க. உள்ள வந்த இன்ஸ்பெக்டரும் டீமும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா 5 பேரோட பாடி கிடைக்குது, அதுவும் எரிஞ்ச நிலைமையில பாடி கிடைக்குது. என்னடா இது இப்படி இருக்குன்ற மாதிரி இவங்க எல்லாருமே ஷாக் ஆயிட்டு இருக்காங்க.
இப்ப வெளியே வந்தவங்க இந்த ஃபேமிலியை பத்தி எல்லாம் விசாரிக்கிறாங்க. நமக்கு தான் இந்த வீட்டுல 5 பேர் இருந்தாங்கன்னு தெரியும், இவங்களுக்கு எல்லாம் தெரியாதுல்ல, அதனால தான் பக்கத்துல இருக்கவங்க கிட்ட எல்லாம் விசாரிக்கிறாங்க. பக்கத்துல இருக்கவங்க தான் விஷயத்த சொல்றாங்க. குணால், அவரோட ஒய்ஃப், 2 பசங்க, குணால் அம்மாவையும் சேர்த்து மொத்தமா வீட்டுல 5 பேர் இருந்ததா எல்லாருமே சொல்றாங்க. அவங்க எல்லாம் ரொம்ப அமைதியான டைப்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. எப்படி இவங்க இறந்து போயிருப்பாங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி செலெல்லாம் கிரியேட் பண்ற ஒருத்தரை காட்டுறாங்க. அதாவது ஒரு உருவத்தை அப்படியே தத்ரூபமா ரெடி பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒருத்தரை காட்டுறாங்க. இவருக்கு ஒரு லேடி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் தராங்க. அதுக்கேத்த மாதிரி தான் இவர் ரெடி பண்றாரு. அந்த லேடி யாரை இவர் ரெடி பண்றாருன்றது கிளியரா தெரியல. இப்ப போலீஸுங்க இருக்காங்கல்ல, நகைலாம் இருக்கான்ற மாதிரி செக் பண்றாங்க. பார்த்தா நகைலாம் சுத்தமா வீட்டுல இல்லைன்னு தெரிய வருது. இப்ப போட்டோ ஆல்பத்தை பார்க்கலான்னு பார்த்தா ஆல்பத்துல ஒரு போட்டோ கூட இல்லைன்னு தெரிய வருது. என்ன ஆல்பத்துல போட்டோவே இல்லைன்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப ஃபேமிலியோட அடையாளத்தை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? எல்லா இடத்துலயும் ஃபேமிலியோட அடையாளத்தை பத்தி விசாரிங்க. வந்தவன் எதுக்காக போட்டோ ஆல்பத்தை தூக்கிட்டு போனான்ற மாதிரி ஒரு கேள்வி இவங்களுக்கு வருது. திருட்டுக்காக வந்திருக்கான், கொலை பண்ணிருக்கான்ற மாதிரி இவங்க ஒரு முடிவுக்கு வராங்க. இது சார்ந்து இவங்க விசாரணை எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 5 பேர் இறந்து போன கேஸ்ல அதனால சீனியர் கால் பண்ணி சீக்கிரமா குற்றவாளியை கண்டுபிடின்னு சொல்லிட்டாரு. இவருமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இப்ப அசிஸ்டன்ட் வேற ஒரு லாஜிக்க சொல்லிட்டாரு. அது என்னன்னா, குணாலுக்கு சாமி நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தி சார், முட்டாள்தனமா ஏதாவது பண்ணிருப்பாங்களா, பூஜை மாதிரி பண்ணி இறந்து போயிருப்பாங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. யோ, அப்படிலாம் நடந்திருக்க வாய்ப்பு இல்லையா, வீட்டுல திருட்டு போயிருக்குல்ல, அது எப்படி நடந்திருக்கோன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் யோசிக்கும் போது அசிஸ்டன்ட் சொன்ன மாதிரி கூட நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாரு. அதாவது பூஜை பண்ற மாதிரி ஒருத்தர் வந்து 5 பேரோட கதையை முடிச்சு நகையெல்லாம் தூக்கிட்டு போயிருக்க கூட வாய்ப்பு இருக்குல்ல, அந்த ஆங்கிள் கொஞ்சம் விசாரிங்க. வீட்டுக்கு யாராவது சாமியார் மாதிரி வந்தாங்களான்ற மாதிரி விசாரிங்கன்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி இப்ப மீரான்ற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் ஒரு வயசானவரை லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் பேரு வாசு அப்படின்றது. உன்னை சுத்தி நிறைய பசங்க வருவாங்க, நீ எதுக்காக என்ன சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கன்ற மாதிரி வாசு கேக்குறாரு. மீரா இருக்காங்கல்ல, உங்களை மாதிரி வயசானவங்கள சொத்துக்காக தான் நிறைய பேர் லவ் பண்ணுவாங்க, ஆனா நான் அப்படி கிடையாது, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் உங்களை சுத்தி சுத்தி வரேன், தயவு செஞ்சு நம்ம 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீ என்ன பேசிட்டு இருக்க, அதெல்லாம் என்னால முடியவே முடியாதுன்ற மாதிரி வாசுவும் மறுக்கிறாரு. குணால பொறுத்த வரைக்கும் ஒரு ஆபீஸ்ல வைஸ் பிரசிடென்ட்டா வேலை பார்த்திருப்பாரு. இப்ப அந்த ஆபீஸ்ல வந்து விசாரிச்சு பாக்குறாங்க. எல்லாருமே குணால பத்தி நல்ல விதமா தான் சொல்றாங்க. ரொம்ப பக்தியோட இருப்பாருன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஒரு நாள் ஆபீஸ்ல ஒரு விஷயம் நடந்தது அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. குணால் அவரோட வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ஒரு நபர் ரூம்குள்ள வந்துடுறான். என் காசை ஏமாத்திட்டல, உன்னை விட மாட்டேன்ற மாதிரி பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கான். யாரா நீ அப்படின்ற மாதிரி எல்லாருமே சேர்ந்து தடுக்கிறாங்க. அவனை அனுப்பி விடுறாங்க. அவனோட அடையாளம் எங்களுக்கு தெரியணும், நீங்க வரையறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. அதே மாதிரி குணாலோட போட்டோ கூட எங்களுக்கு கிடைக்கல, ஆபீஸ் ஃபங்க்ஷன்ல போட்டோ எல்லாம் எடுத்திருப்பீங்கல்ல, அதுல இருந்து குணாலோட போட்டோ மட்டும் எடுத்து தாங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கு என்ன சார், தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. இப்ப பொண்ணு தீப்தியை பத்தி விசாரிக்கிறாங்க. தீப்திக்கு யாரு ரொம்ப க்ளோஸ், யார் கூட அவ பேசுவா, யார் கூட எல்லாம் சண்டை போட்டிருக்கா அப்படின்ற மாதிரி ப்ரொஃபசர் கிட்ட கேக்குறாங்க. ப்ரொஃபசர் யோசிச்சு பாக்குறாரு. சார், அவளை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்னா நட்டாஷான்னு ஒருத்தி இருக்கா, ஆனா அந்த நட்டாஷா கூடயே சண்டை போட்டா சார், எதுக்காக சண்டை போட்டான்னு கிளியரா தெரியலன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு. இவர் என்ன சொல்றாருன்றத விஷுவலா நமக்கு காட்டுறாங்க. அந்த நட்டாஷா ஒரு பையன் கூட பேசிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு தீப்தி கோவமா வராங்க. என் அப்பா கிட்ட எதுக்காக சொன்னன்ற மாதிரி தான் கோவப்படுறாங்க. கிராஸ் பண்ண இவர் எதர்ச்சியா இந்த விஷயத்தை கவனிச்சிருப்பாரு. என்ன விஷயம்ன்றது டீடைலா எனக்கு தெரியலன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப சம்ரத்தோட கோச் கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காங்க. நீங்க சம்ரத் தான் கேப்டன் முடிவு பண்ணிருக்கீங்க. அப்போ ஒரு டோர்னமெண்ட் நடந்தது, சம்ரத் வரலன்னு எதுக்காக கூப்பிடல, எதுக்கு ரோகன் ஒரு பையனை கேப்டனா மாத்துனீங்கன்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. அதுக்கு இந்த கோச் இருக்கார்ல, சார் கடைசி நேரத்துல சம்ரத்தை டீமை விட்டு தூக்கிட்டோம், ரோகனை கேப்டனா மாத்திட்டோம் சார், ஏற்கனவே அவன் கிட்ட இன்ஃபார்மா பண்ணிட்டோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா இவர் பொய் தான் சொல்லிட்டு இருக்காரு. இவர் பொய் சொல்லிட்டு இருக்கிறத ரோகன் என்ற பையனும் பின்னாடி இருந்து கவனிச்சிட்டு இருக்கான். இப்ப சைலண்டா இவன் பாட்டுக்கு இவன் வேலையை பார்க்க போறான். இப்ப நட்டாஷா கிட்ட விசாரிக்கிறதுக்காக வராங்க. உனக்கும் தீப்திக்கும் நடுவுல ஏதாவது சண்டை போச்சான்ற மாதிரி கேக்குறாங்க. அந்த மாதிரிலாம் எங்களுக்குள்ள எந்த ஒரு சண்டையும் இல்லன்ற மாதிரி சொல்றா. பொய் சொல்லாத நட்டாஷா, உன் ப்ரொஃபசர் நடந்ததை பத்தி சொன்னாருன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. சார், அதெல்லாம் சின்ன பிரச்சனை சார், ஃப்ரெண்ட்ஸ்குள்ள சண்டையே வராதா, அந்த மாதிரி வந்த சண்டை சார், என்ன போய் சந்தேகப்படுறீங்களான்ற மாதிரி கேக்குறா. அசிஸ்டன்ட் சேகரிச்ச தகவலை பத்தி எல்லாம் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. சார், தீப்திக்கும் நட்டாஷாக்கும் நடுவுல சண்டை போயிருக்கு, ஏதோ ஒரு பையனுக்காக தான் இந்த சண்டை நடந்திருக்குன்னு நினைக்கிறேன், ஆனா நட்டாஷா எதுவும் கிளியரா சொல்ல மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி, அந்த பையன் யாருன்றதை கொஞ்சம் விசாரிச்சு கண்டுபிடிங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. இப்ப வேற ஒரு அசிஸ்டன்ட் ஒரு தகவலை சொல்றதுக்காக வராரு. அதாவது குணால ஆபீஸ் பூந்து ஒரு நபர் அடிச்சுட்டு போயிருப்பாரு. அவர் யாரு என்னன்னு தெரியல, அந்த பாஸ் சொன்னது மூலியமா படத்தை வரைஞ்சிடுறாங்க. இந்த படத்தை வச்சு இவன் யாரு என்னன்னு விசாரிச்சு கண்டுபிடிங்கன்ற மாதிரி டீம் கிட்ட சொல்லிட்டாரு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் வந்துருச்சுன்ற மாதிரி ஆளுங்க ரிப்போர்ட்டை தராங்க. ரிப்போர்ட்டை பார்க்குற இன்ஸ்பெக்டரும் அசிஸ்டன்ட்டும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. ஆக்சுவலா அவங்க எல்லார் உடம்புக்குள்ளேயும் புல்லட் இருக்குன்றது இவங்களுக்கு இப்பதான் தெரிய வருது. முதல்ல ஷூட் பண்ணி சாவடிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் தான் எரிச்சிருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. சோ பூஜை கீஜை அப்படின்ற மாதிரிலாம்
எதுவுமே கிடையாது, எவனோ ஒருத்தன் வீட்டுக்குள்ள பூந்திருக்கான், இந்த விஷயத்த பண்ணிட்டு போயிருக்கான்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இவங்க யோசிக்கிறத நமக்கு விஷுவலா காட்டுறாங்க. அதாவது ஸ்டார்டிங் ஒருத்தன் வீடு பூந்து கொலை பண்ண மாதிரி காமிச்சாங்கல்ல, அந்த சீன் எல்லாம் நமக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. புல்லட்டை வச்சு என்ன கன்ன்றதை கண்டுபிடிச்சிருவாங்கல்ல, இது வித்தியாசமான கன்ன்றது இன்ஸ்பெக்டருக்கு தெரிஞ்சிருது. இந்த பகுதியில இந்த கன்னு கிடைக்கவே வாய்ப்பு இல்ல, வாங்கினவன் வேற ஒரு பகுதியில வாங்கியிருக்கலாம், இல்லனா கன்னு விக்கிறவனே இந்த விஷயத்த பண்ணிருக்க கூட வாய்ப்பு இருக்கு, இந்த டீலர் யாருன்றத உடனே கண்டுபிடிங்கன்ற மாதிரிலாம் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாரு. சலலாம் கிரியேட் பண்ணுவார்ல, அவரை திரும்பி காட்டுறாங்க. அவர்கிட்ட வீடியோ கால்ல ஒரு லேடி பேசுறாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்றாங்க. அதுக்கேத்த மாதிரி இவரும் கொஞ்சம் கொஞ்சமா வரைஞ்சிட்டு இருக்காரு. இவர் எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்றாருன்னு கிளியரா நமக்கு தெரியல. இப்ப மீராவையும் வாசுவையும் காட்டுறாங்க. வாசுவோட வீட்டுக்கே வந்து இவங்க தங்க ஆரம்பிச்சிடுறாங்க போல. நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை, கிளம்புன்ற மாதிரிலாம் சொல்றாரு. அந்த சமயம் பார்த்து மீராவோட அப்பா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என் பொண்ணு கூட லீல பண்ணிட்டு இருக்கியா, உன்னை தொலைச்சிருவண்டா அப்படின்ற மாதிரி இவரை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. அப்பா இங்க இருந்து போங்கன்ற மாதிரி மீரா தான் அனுப்பி விடுறாங்க. ஆக்சுவலா சம்பரத்து கடைசியா அடி வாங்கின மாதிரி தானே வீட்டுக்கு வந்தான். அதை பக்கத்து வீட்டு லேடிஸ் கவனிச்சிருப்பாங்க. சார் காயத்தோட தான் அந்த பையன் வீட்டுக்கு வந்தான், எல்லாருமே என்னாச்சு ஏதாச்சுன்னு ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் கூட்டு போனாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரி ஹாஸ்பிட்டல்ல போய் டாக்டர் கிட்ட பேசி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க பேசி பார்த்திருப்பாங்க. ஒரு ஷாக்கிங்கான விஷயம் தெரிய வருது. அந்த பையனுக்கு காயம் மட்டும் ஏற்படல சார், பிசிக்கல் அபியூஸா ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இது ஸ்கூல் படிக்கிற பையனுக்கு பிசிக்கல் அபியூஸா அப்படின்ற மாதிரி இவர் ஷாக் ஆகுறாரு. இதுக்கு காரணமானவன் யாருன்றதை விசாரிங்க, கண்டுபிடிங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. அப்பா அடிச்சதுல வாசுக்கு பயங்கரமா காயம் பட்டிருக்கும். மீரா தான் அதுக்கு மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்காங்க. நான் வேணான்னு சொன்னேன், நீ தான் கேட்கல, தயவு செஞ்சு கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உங்களை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், நம்ம கல்யாணம் பண்ணாம இருக்கிறதுனால தானே பிரச்சனை, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீ என்ன பேசுற, நம்மளுக்கு ரொம்ப வயசு வித்தியாசம் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. வயசு வித்தியாசத்துல என்ன ஆக போகுது, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. சம்ரத்தை கேப்டனா போட்டிருக்காங்க. இந்த விஷயத்த ரோகனால ஏத்துக்க முடியல, அதனால அடிக்கடி சம்ரத் கிட்ட பிரச்சனை பண்ணிருக்கான். இத பத்தி பசங்க சொல்லியிருப்பாங்க. அதனால தான் ஒரு அசிஸ்டன்ட் விசாரிக்கிறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காரு. எதுக்காக பிரச்சனை பண்ண, நீ தானே அடிச்சன்ற மாதிரி கேக்குறாரு. சார் சத்தியமா நான்லாம் அடிக்கலன்ற மாதிரி இவன் சொல்றான். இவன் அடிச்சானா என்னன்றதை நமக்கும் காமிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா இவன் என்ன சொல்றான்னா, அவன் தான் என்ன போட்டு அடிச்சான்ற மாதிரி சொல்றான். ஆக்சுவலா இவன் நடந்து வந்துட்டு இருக்கும் போது அந்த சம்பரத் இருக்கார்ல, இவனை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு, கிண்டல்லாம் பண்றாரு. இதுக்கு பழி தீக்கிறதுக்காக தான் கோபமா இருந்தேன், ஆனா நான் அடிக்கலன்ற மாதிரி சொல்றான். மேற்கொண்டு இந்த அசிஸ்டன்ட் கேள்வி மேல கேள்வி கேட்கிறாரு. இந்த பையனோட அப்பா அரசியல்வாதியா இருப்பாரு. சார் மேற்கொண்டு என்னோட பையனை தொல்லை பண்ணாதீங்க, கிளம்புங்க அப்படின்ற மாதிரிலாம் இங்க இருந்து இவர் அனுப்பி வச்சிடுறாரு. ரோஷினியை பத்தி ஒரு பக்கம் விசாரிச்சுட்டு இருந்திருப்பாங்க. அப்போ ஒரு விஷயம் தெரிய வருது. ரோஷினியோட செகண்ட் ஹஸ்பண்டா தான் குணால் இருப்பாரு. ஏற்கனவே ஒரு ஹஸ்பண்ட் இருந்திருக்காரு. அந்த ஹஸ்பண்ட் பேரு ரவி அப்படின்றது. ஆக்சுவலா தீப்தி இருக்காங்கல்ல, ரவியோட பொண்ணா தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் குணால கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் பையன் பிறந்திருப்பான். இந்த டீடைல் எல்லாத்தையும் அசிஸ்டன்ட் சொல்லிட்டாரு. அவரை பொறுத்த வரைக்கும் ஆக்ராவை சேர்ந்தவர் சார், அவர் கூட இதுல சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. ரெண்டு பேருமே நிறைய சண்டை போட்டு தான் பிரிஞ்சிருக்காங்க. ஒருவேளை இந்த குடும்பத்துல கோவப்பட்டு இப்படி பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு அசிஸ்டன்ட் சொல்லிட்டாரு. கண்டிப்பா அவன் கூட சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு, உடனே அவனை கஸ்டடியில எடுத்து இந்த இடத்துக்கு கூட்டுவாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அசிஸ்டன்ட் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இப்ப நமக்கு அந்த நட்டாஷாவை காட்டுறாங்க. நட்டாஷா ரூம்ல ஒரு நபர் கூட ஒன்னா இருக்கிறதுக்காக ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு இருக்காங்க. இந்த நபர் பாய் ஃப்ரெண்ட் போல, இவர் கூட ஒன்னாலாம் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. வாசுவும் மீராவும் உண்மையிலேயே கல்யாணம் பண்ணிடுறாங்க போல. இவ்வளவு நாள் வேணான்னு சொன்னீங்க, இப்போ ஆரம்பிக்கலாம்ல அப்படின்ற மாதிரி மீரா கேக்குறாங்க. இவங்க ரெண்டு பேருமே இந்த இடத்துல ஒன்னாலாம் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. சம்ரத் கிட்ட யாரு தப்பா நடந்தான்றது இவங்களுக்கு கிளியரா தெரியல. அது சார்ந்த ஸ்கூல்ல விசாரணை பண்ணிருப்பாங்க. அப்ப இவங்களுக்கு சில இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும். ஆக்சுவலா அங்க கோச்சா வேலை பாக்குறாருல, ஏற்கனவே ஒரு பொண்ணு கிட்ட எல்லை மீறி நடந்து கேஸ் வாங்கியிருப்பாரு. அதை மறைச்சுதான் அந்த ஸ்கூல்ல இவங்க வச்சிருக்காங்க. இதை தாண்டி பசங்களையும் அவர் கொஞ்சம் தப்பா பாப்பாருன்ற மாதிரி சில பசங்க சொல்லியிருக்காங்க சார். அவர் இதை பண்ணிருப்பாரான்ற மாதிரி கேட்கிறாரு. தூக்குங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. இப்ப அந்த நபரை தூக்கிடுறாங்க. நீ தானே சம்ரத் கிட்ட எல்லை மீறி நடந்த, ஒழுங்கா சொல்லுடா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. சார் சத்தியமா நான் அந்த மாதிரிலாம் பண்ணல அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அப்ப பண்ணது யாருன்னு தெரியுமா சொல்லுன்ற மாதிரி கேட்குறாங்க. சார் நான் பார்த்த விஷயத்த சொல்றேன்ற மாதிரி இவரும் சொல்ல ஆரம்பிக்கிறது. ஆக்சுவலா சம்ரத் பாத்ரூம்காக போகும்போது ரோகன் வந்தான் பாத்தீங்களா, ரோகன் தான் அடிச்சிருப்பான், எல்லை மீறி நடந்திருப்பான். இந்த விஷயத்தெல்லாம் நான் பார்த்தேன்ற மாதிரி இவருமே சொல்றாரு. சம்ரத்தும் இந்த விஷயத்த ரோகனோட அப்பா கிட்ட சொல்லியிருப்பாரு. ஆனா ரோகன் அப்பா பையனை காப்பாத்தணும்னு நினைக்கிறாரு. இதை பத்தி வெளியே சொன்னா அவ்வளவுதான்ற மாதிரி கோச்சை மிரட்டி இருப்பாரு. அதே மாதிரி என்னோட பையனை கேப்டனா மாத்துங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. வேற வழி இல்லாம தான் இந்த ஃபேவரை பண்ணுன்ற மாதிரி சொல்றாரு. ஃபர்ஸ்ட் நைட்லாம் முடிஞ்சிருது. இப்ப மீராவோட அப்பா வாசுவை போட்டு அடிக்கிறாரு. என் பொண்ணோட லைஃபை நாசப்படுத்திட்டியே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நம்ம விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. ஆனா மீரா இப்ப அழுவுற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அநியாயத்துக்கு என்னோட லைஃபையே காலி பண்ணிட்டீங்களே, நீங்க கட்டாய பத்தி தான் என்ன கல்யாணம் பண்ணீங்க, என் லைஃபை இப்படி அழிச்சிட்டீங்களே, எனக்கு நஷ்டஈடு மாதிரி தரணும், இல்லைன்னா நான் கேஸ் கொடுப்பேன்ற மாதிரிலாம் மிரட்டுறாங்க.
இவ திட்டம் போட்டு தான் இதை பண்ணிருக்கான்றது இவருக்கு புரியுது. மீரா மட்டும் இல்ல, மீராவோட அப்பாவும் திட்டம் போட்டு தான் இதை பண்ணிருக்காரு. என்ன ஏமாத்திட்டல அப்படின்ற மாதிரி இவர் ஷாக் ஆகுறாரு. நெஞ்சோலி வந்துருது போல. இப்ப இவர் வலியால கீழே விழுந்துடுறாரு. அச்சச்சோ, செத்தா சொத்துல ஒரு காசு கூட கிடைக்காது, ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறாங்க. இப்ப ரவிய வர வச்சிடுறாங்க. ரோஷினியும் நீங்களும் எதனால பிரிஞ்சீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. சார், சின்ன விஷயத்துல இருந்து பெரிய விஷயம் வரைக்கும் எல்லாத்துக்குள்ளேயும் எங்களுக்கு சண்டை சார், அதனால தான் பிரிஞ்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ரோஷினி ஃபேமிலியோட கொல்லப்பட்டிருக்காங்க, இதை ஏன் நீங்க பண்ணிருக்க கூடாதுன்னு இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. நான்லாம் பண்ணலன்ற மாதிரி ரவி சொல்லிட்டாரு. குணால ஆபீஸ் பூந்து ஒருத்தன் அடிச்சான் பாத்தீங்களா, அவன் போட்டோவை இவங்க வச்சிருக்காங்க. இவனை உங்களுக்கு தெரியுமா? இவன் குணால அடிச்சிருக்கான், நீங்க தான் செட் பண்ணீங்களான்ற மாதிரி கேக்குறாங்க. சார் பார்த்து பேசுங்க சார், எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்ற மாதிரி கோவமா இங்க இருந்து கிளம்புறாரு. குணால ஆபீஸ் பூந்து ஒரு நபர் அடிச்சாரு பாத்தீங்களா, அவரை பத்தி ஆளுங்களும் ஒரு பக்கம் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அவன் யாருன்றதை கண்டுபிடிச்சிடுறாங்க போல. அவன் பேரு மகேஷ் அப்படின்றது. அந்த மகேஷ் இருக்கான் பாத்தீங்களா, ஏற்கனவே ஒரு ட்ரக் கேஸுக்காக உள்ள போயிருக்கான். சோ அது மூலியமா அவன் அட்ரஸ் என்னன்றது உங்களுக்கு தெரியுது, போய் செக் பண்ணி பாருங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. செக் பண்ணா அவன் அங்கதான் இருக்கான்னு தெரிய வருது. இவங்களுமே அமுக்கி கூட்டு வந்துடுறாங்க. முதல்ல ஆபீஸ் பூந்து குணால அடிச்சிருக்க, அதுக்கப்புறம் குணால ஃபேமிலியோட போட்டு தள்ளி இருக்க, உண்மைதானன்ற மாதிரி கேக்குறாங்க. சார், அடிச்சது உண்மைதான், நான் கொலைலாம் பண்ணலன்ற மாதிரி இவன் சொல்றான். எதுக்காக அடிச்சன்ற மாதிரி கேக்குறாங்க. இவனுமே நடந்த விஷயத்த சொல்றான். ஆக்சுவலா இவன் கிட்ட சேவிங்ஸா நிறைய காசு இருக்கும். குணால பொறுத்த வரைக்கும் பிசினஸ் மூளை இருக்கும். நம்ம சேர்ந்து பிசினஸ் பண்ணலான்ற மாதிரி குணால் கிட்ட சொல்லிட்டாரு. குணாலுமே சரின்ற மாதிரி ஏத்துப்பாரு. அப்பதான் இவன் ட்ரக் கேஸ்ல மாட்டி உள்ள போயிட்டு வெளியே வந்திருப்பான். இந்த மாதிரி ஆள் கூட பிசினஸ் பண்ண விரும்பலன்னு குணால் சொல்லியிருப்பாரு. சரி, என் காசை மட்டும் தந்துருன்ற மாதிரி இவன் கேட்கறான். காசெல்லாம் தர முடியாதுன்ற மாதிரி குணால் சொல்லியிருப்பாரு. இவன் கோவத்துல மிரட்டலாம் செஞ்சிருப்பான். ஓஹோ, மிரட்டி இருக்க, அவர் கடைசி வரைக்கும் காசு தரலன்றதுக்காக கதையை முடிச்சிருக்க அப்படிதானு கேக்குறாங்க. சார், சத்தியமா அந்த மாதிரிலாம் இல்லன்ற மாதிரி இவன் சொல்றான். இந்த மகேஷ் சொல்றதை நம்ம முழுசாலாம் நம்ப முடியாது. அவங்க கொல்லப்பட்ட டைம் தான் நமக்கு தெரிஞ்சிருச்சுல்ல, அந்த டைம் இவன் என்ன பண்ணான்றதை விசாரிங்க, கண்டுபிடிங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப வேற ஒரு அசிஸ்டன்ட் ஒரு முக்கியமான தகவலை சொல்றதுக்காக வராரு. ஆக்சுவலா நட்டாஷாவை ஃபாலோ பண்ணிருப்பாங்க. நட்டாஷாவோட பாய் ஃப்ரெண்டை பத்தி தெரிஞ்சிருச்சு. அவன் பேரு யோகேஷ் சார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. தீப்தியை பொறுத்த வரைக்கும் ஆடிஷன் போறேன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஆடிஷனுக்காக யோகேஷ் கிட்ட தான் போயிருக்காங்கன்னு தெரிய வருது. சோ யோகேஷ் ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கான்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி வருது. அந்த யோகேஷ அமுக்கி விசாரிக்கணும்னு யோசிக்கிறாங்க. இப்ப ஸ்டேஷனுக்கு லாக் பண்ணி கூட்டு வந்துடுறாங்க. ஒரு ஹோட்டல்ல வந்து குணால் அவங்க கூட சண்டை போட்டிருக்காரு. குணாலோட பொண்ணை என்னடா செஞ்ச அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சார், நடந்த விஷயத்த சொல்றேன்ற மாதிரி இவனும் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா ஆடிஷனுக்காக தான் அந்த ஹோட்டல் ரூம்க்கு இவன் வர சொல்லியிருப்பான். இந்த பொண்ணுக்கு ஜூஸ் எல்லாம் தந்து இவன் பேசிட்டு இருக்கான். இவன் உண்மையிலேயே நார்மலா தான் பேசிட்டு இருக்கான். அந்த சமயம் பார்த்து கரெக்டா அப்பா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இவனை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. இவன் ஜூஸ்ல மயக்க மருந்து தந்து தப்பா நடந்துக்க தான் வாய்ப்பு இருக்குன்னு அப்பா குணால் நினைக்கிறாரு. கேமராவை எங்கடா வச்சிருக்கன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. சார், தப்பான எண்ணத்துல எல்லாம் கூப்பிடல சார், ஆடிஷனுக்காக தான் கூப்பிட்டேன்ற மாதிரி சொல்றான். நடிக்காதரா அப்படின்ற மாதிரி இவனை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. பொண்ணை தரன்னு அங்க இருந்து இழுத்துட்டு போயிருப்பாரு. உன்னை குணால் அடிச்ச கோவத்துல தான் இப்படி பண்ணிட்டியான்ற மாதிரி கேக்குறாரு. சார், அப்படிலாம் கிடையாது சார், நான் நட்டாஷாவை தான் லவ் பண்றேன், தீப்தி ஆடிஷனுக்காக மட்டும் தான் வர சொன்னேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. கேர்ள் ஃப்ரெண்டாவே இருந்தாலும் டேலண்ட் வச்சு தான் முடிவு பண்ணும் அப்படின்ற மாதிரி யோகேஷ் யோசிச்சிருப்பாரு. இப்ப இது மூலியமா இன்ஸ்பெக்டர் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறாரு. அதாவது நட்டாஷா பேசிட்டு இருக்கும் போது தீப்தி இருக்காங்கல்ல, நீ தானே அப்பா கிட்ட சொன்னன்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. உண்மையிலே இவங்க தான் அப்பா கிட்ட போட்டு தந்திருப்பாங்க. ஏன்னா இவ ஆடிஷன் அட்டன் பண்ணா செலக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு, நம்ம தான் அந்த ரோலுக்கு செலக்ட் ஆகணும்ன்ற மாதிரி நினைச்சிருப்பா. நட்டாஷாக்கும் மோட்டிவ் இருக்கிறது தெரிய வருது இல்ல, 2 பேரும் சேர்ந்து கதையை முடிச்சிட்டீங்களான்னு கேக்குறாரு. சார், சத்தியமா இல்லன்ற மாதிரி யோகேஷ் சொல்லிட்டாரு. அந்த கண்ணை யாரு வச்சிருந்தான்றதை விசாரிச்சாங்கல்ல, இப்ப கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த கண்ணு நிறைய பக்கம் போயிருக்கு. ஆனா போன இடத்துல எல்லாம் கண்ணை ட்ராக் பண்ண முடியுது. ஒருத்தங்கிட்ட இருக்க கண்ணை மட்டும் இவங்களால ட்ராக் பண்ண முடியல. அவன் பேரு குரு அப்படின்றது. அவனும் கண்ணை விக்கிறவன் தான், ஆனா ரொம்ப நாளா மிஸ் ஆகுறான். அந்த கண்ணை விக்கிறவன் ஆக்ராவை சேர்ந்தவனா இருப்பான். அவனே கண்ணை யூஸ் பண்ணிருக்கான். வீட்டுல இருந்த நகை பணத்தை வச்சு செட்டில் ஆயிட்டான் போல. எங்கேயோ ஐடியா இருக்கான், கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதே சமயம் ரவியை பொறுத்த வரைக்கும் ஆக்ராவை சேர்ந்தவரா இருப்பாரு. அவரு சொல்லி இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கான்ற மாதிரி உங்களுக்கு டவுட் வந்துருது. இவனை தெரியுமான்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சார், சத்தியமா இவன் யாருன்னே தெரியாதுன்ற மாதிரிலாம் சொல்றாரு. நடிக்காத, உண்மையை சொல்லுன்னு கேக்குறாங்க. எனக்கு சத்தியமா தெரியாதுன்னு சொல்றாரு. போலீஸ் ரோகனை தேடி வந்துட்டு இருக்காங்கன்றது ரோகன் அப்பாக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால ரோகனை வேற ஊருக்கு அனுப்பி வச்சிடலாம்னு அனுப்பி வச்சிடுறாரு. என் பையன் அந்த மாதிரிலாம் பண்ணல சார், கோச் தான் பொய் சொல்றாரு அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. உங்க பையன் தான் இதை பண்ணிருக்கான்றது எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, உங்க பையன் எங்க இருந்தாலும் ஒப்படைச்சிருங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. அதெல்லாம் முடியாதுன்ற மாதிரி இவர் சொல்றாரு. சரி, நம்மளே தேடி கண்டுபிடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்களும் முடிவு எடுக்கிறாங்க. சம்பளத்துக்கிட்ட அவன் தப்பா நடந்திருக்கான்ல, அதுக்காக அவனை அமுக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அவன் தப்பிச்சு ஒரு பகுதிக்கு வரான் பாத்தீங்களா, அந்த இடத்துல செக் பண்ண போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறான். சோ இவனை அமிக்கிறாங்க. ஏற்கனவே இவங்க கேஸுக்கு ரொம்ப நாள் எடுத்திருப்பாங்க. அதனால சீனியர் இருக்கார்ல, இதுக்கப்புறம் இந்த கேஸை நீங்க ஹேண்டில் பண்ண தேவையில்ல, நான் மேல இடத்துல ஒப்படைச்சிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. கேஸ் கையை விட்டு போயிடுச்சுன்ற மாதிரி இவரும் அசிஸ்டன்ட்ங்க கிட்ட சோகமா சொல்றாரு.
அப்படியே கட் பண்ணி 20 வருஷம் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இதுதான் 2020 இருக்கும். சோ இதுக்கு முன்னாடி காட்டினதுலாம் 2000ல நடந்திருக்கு போல. இன்ஸ்பெக்டருக்கு 2 அசிஸ்டன்ட் இருந்தாங்கல்ல, அதுல ஒரு அசிஸ்டன்ட் வீட்டுக்கு டயர்டா வராரு. ஒய்ஃப் இருக்காங்கல்ல, இவங்க டூர்ல எடுத்த போட்டோவெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அதுல ஒரு போட்டோவை பார்த்தோன்னே இவருக்கு பக்குன்னு தூக்கி போட்டுது. அந்த போட்டோவை காட்டுன்ற மாதிரி வேகமா வாங்கி பாக்குறாரு. அந்த போட்டோல யார் தெரியறான்னு பார்த்தா குணால் தான் தெரியுறாரு. ஆக்சுவலா குணால் 2000லே இறந்து போயிருப்பாரு. ஆனா இவங்க போட்டோ எடுத்தது 2003. தெரியாதனமா தான் குணால் அந்த போட்டோல தெரிஞ்சிருக்காரு. அப்ப குணால் உயிரோட இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. சரி போட்டோவை ஒரு வாட்டி கிராஸ் செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவர் வேகமா வந்துடுறாரு. இவங்க அந்த டைம் ஆபீஸ்ல இருந்து குணால் போட்டோவை வாங்கினாங்கல்ல, அது கூட இந்த போட்டோல இருக்கவன மேட்ச் பண்ணி பாக்குறாரு. கண்டிப்பா குணால்னு தெரியுது. இப்போ உடனே இவரோட சீனியருக்கு கால் பண்ணிட்டாரு. சார் அந்த குணால் சாவல சார், நம்ம எல்லாரையும் முட்டாளாக்கி இருக்கான் சார், அந்த குணாலை எப்படியாவது அமைக்க ஆகணும், நீங்க மேல் இடத்துல பேசுங்கன்னு சொல்லிட்டாரு. இவருமே சரின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. ஆக்சுவலா செலலாம் ரெடி பண்ணுவார்ல, அவரோட காலகட்டம் 2020. அது இப்பதான் நமக்கு தெரிய வருது. குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்காக கிரைம் ஷோ ரன் பண்ணிட்டு இருக்க ஒரு பொண்ணை இவங்க டீம்ல சேர்த்துறாங்க. அதே மாதிரி கிரிமினாலஜிஸ்டா ஒரு லேடி இருக்காங்க. அந்த லேடி இருக்காங்கல்ல, 20 வருஷம் கழிச்சு அவரோட முகம் நிறைய மாறி இருக்கும். ஆனா அதை கூட ரெடி பண்றவங்க இருக்காங்கன்னு இந்த லேடி சொல்றாங்க. அப்படிதான் செல கிரியேட் பண்றவரை இந்த இடத்துக்கு வர வச்சிருக்காங்க. சில கேஸ்ல இவரை யூஸ் பண்ணிருப்பாங்க போல. இந்த கேஸ்லயே உங்களோட ஹெல்ப் தேவைன்ற மாதிரி சொல்றாங்க. கண்டிப்பா பண்றன்ற மாதிரி இவர் ஏத்துக்கிறாரு. இதை ஒரு ஷோவா மாத்தலாம்னு முடிவு பண்ணிடுறாங்க. இப்ப ஷோல இந்த கேஸ பத்தி இவங்க பேசுறாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் கிரைம் பண்ணிட்டு தப்பிச்சிருக்காரு, அவரை இன்னைக்கு நம்ம கண்டுபிடிக்க போறோம்ன்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு சொல்றாங்க. சார் அதை காட்டுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இவர் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்காரு போல. இப்ப ஓபன் பண்ணி காமிச்சிடுறாரு. அதாவது குணால் இப்ப எப்படி இருப்பாருன்றதை இவர் காட்டுறாரு. இந்த லேடி சில இம்ப்ரூவ்மெண்ட்லாம் பண்ணோன்ற மாதிரி சொல்றாங்க. குணால் அப்பயே கண்ணாடி போட்டிருக்காரு. சோ இப்ப பவர் ஜாஸ்தியா இருக்கும், கொஞ்சம் பெரிய கண்ணாடியா மாட்டுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் அதுக்கேத்த மாதிரி வேகமா ரெடி பண்றாரு. பெரிய கண்ணாடியா அந்த சிலைக்கு மாட்டி விடுறாரு. 20 வருஷத்துக்கு முன்னாடி குடும்பத்தையே கொலை பண்ணது இந்த நபர் தான். இந்த நபரை யாரு எங்க பார்த்தாலும் உடனே தகவலை கொடுங்கன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு பொண்ணு பாக்குறாங்க. அந்த பொண்ணு உடனே இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி தகவலை கொடுக்குறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டரும் டீமும் வேகமா கிளம்பி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. எங்க அவரு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. உள்ளதான் தூங்கிட்டு இருக்காருன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றாங்க. இந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, மீராவா இருப்பாங்க. சோ அப்ப மாட்ட போற நபர் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வாசு தான் மாற்றாரு. இவர் உண்மையான பேரு வாசு இல்ல, குணாலா இருக்கும். இந்த ட்விஸ்ட நான் முன்னாடியே கெஸ் பண்ணிட்டேன்ற மாதிரி சும்மாலாம் சொல்லக்கூடாது. உண்மையிலேயே கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கெஸ் பண்ணிட்டேன்ற மாதிரி மட்டும் கமெண்ட் பண்ணுங்க, நான் பாக்குறேன். இவர் இருக்கார்ல, எதுக்காக இந்த விஷயத்த பண்ணாருன்றத சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் பிசினஸ்ல பெரிய சாதனை பண்ணும் அப்படின்ற மாதிரி ஆசை இருக்கும். ஆனா குடும்ப லைஃப்ல இவர் மாட்டிப்பாரு, படாத பாடு பட்டிருப்பாரு. இவர் பிசினஸ் பண்றேன்னு காசு வாங்கி லாஸ் பண்ணிருப்பாரு. வீட்டுல இருக்க நகையெல்லாம் அடகு வச்சு தந்துடலான்னு பார்த்தா வீட்டுல இருக்கவங்க ஏத்துக்க மாட்டாங்க. நிறைய கேள்விக்கு இவர் பதில் சொல்லணும். என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காரு. அப்பதான் விபரீதமா இந்த பிளான போடுறாரு. எல்லாரையும் காலி பண்ண மாதிரி செட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இதனால தான் குருன்றவனை வர வச்சு கண்ணை வாங்குறாரு. இவன் ஆக்ராவை சேர்ந்தவனா இருப்பான். அதாவது இவன் கிடைக்கலன்ற மாதிரி சொன்னாங்கல்ல, அவங்க கிட்ட தான் கண்ணு வாங்கியிருக்காரு. பாதி காசு தான் தந்திருக்காரு. இப்போதைக்கு இவ்வளவு காசு தான் இருக்கு, நீ இந்த டைம் வந்து வாங்கிக்கோன்னு சொல்லியிருப்பாரு. அவனுமே சரின்ற மாதிரிலாம் ஏத்திருப்பான். இன்னைக்கு எல்லார் கதையும் முடிக்கணும்னு முடிவு பண்ணிருப்பாரு. இப்ப வீட்டுல 4 பேர் இருக்காங்கல்ல, அவங்க எல்லார் கதையும் ஒவ்வொருத்தரா முடிச்சிட்டு இருக்காரு. எரிக்கிற வேலையும் பண்ணிடுறாரு. இப்ப அந்த குரு இருக்கான்ல, காசு வாங்குறதுக்காக வீட்டுக்குள்ள வந்துடுறான். இவர் எங்கன்னு தேடிட்டு இருக்கான். இவர் பின்வழியா வந்து கண்ணால இவனை ஷூட் பண்ணி சாவடிச்சிடுறாரு. அதாவது இவன் தான் குணாலுன்ற மாதிரி நம்ப வச்சிடலாம் நினைக்கிறாரு. அதுக்கேற்ற செட்டப்லாம் பண்ணிடுவாரு. வீட்டுல இருக்க நகையெல்லாம் இப்ப இவர் தாராளமா எடுத்துக்கலாம்னு எடுத்திருப்பாரு. அதே மாதிரி போட்டோ ஆல்பம் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுவாரு. எக்காரணத்தை கொண்டு நம்மளை கண்டுபிடிக்க கூடாதுன்னு யோசிச்சிருப்பாரு. நான் எதிர்பார்த்த மாதிரியே நிறைய சம்பாரிச்சேன், ஆனா என்னோட வாழ்க்கையில வேற ஒரு ராட்சசி வந்துட்டான்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது மீரா லைஃப்ல வந்தாங்கல்ல, இவர் காசை புடுங்கிறதுக்கு பயங்கரமா பிளான்லாம் போட்டிருப்பாங்க. நீ நிம்மதியா ஒரு வாழ்க்கை வாழணுன்றதுக்காக உன்னோட குடும்பத்தை ஈவு இறக்கம் இல்லாம கொலை பண்ணிருக்கியே, உனக்கெல்லாம் மனசாட்சின்றது இல்லவே இல்லையான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கோவமா கேக்குறாரு. குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டார்ல, இதோட இந்த கேஸ் முடிஞ்சிருது. இந்த கதையில வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.